சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, 25/6/2024 ஆகிய இன்று கூட உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ, ஆம், இதோ லைவ் ஆசீர்வாத பெருவிழா 4 நாள் நடைபெற்றதில் இது 4வது நாள் நடைபெற்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நேராக இப்பொழுதும் கூட நாம் திரும்புவோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவர். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது இந்த 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதுல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், கண்ணீரை காண்கிறார். The Lord saw the tears of Ezekiel. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். அப்படியானால் கரிசனை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். பின்பு அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். சிநேகருக்காக அவர் வேண்டுதல் செய்தார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவருடைய முகம் நோய்வாய்ப்பட்டு பிள்ளைகளை இழந்து வேதனையில் இருந்த அவருடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார். 2 மடங்கு தந்தார். கரிசனையோடு கூட நம்முடைய தேவன் ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றோம், குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு போகிறோம் என்று இங்கொன்றும் அங்கொன்றும் நாம் சொல்ல கேள்விப்படுகிற ஒரு தாயை போல அல்ல. நம்முடைய தேவன் நம்மேல் கரிசனையா இருக்கிறார். எவ்வளவு கரிசனையா இருக்கிறார்? தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி இருக்கிறார். அப்படின்னா அவரால் அவருடைய சர்வ வல்லமையில எளிதா முடியும், ரைட்டு. ஆனாலும் உட்கார்ந்து எண்ணி இருக்கிறார்ல. நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறார். சங்கீதம் 56:8 பக்தன் இவ்வாறு கூறுகின்றார், கர்த்தாவே தேவரீர் என் அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீரை வைக்கிறதற்கு ஒரு துருத்தி, இப்ப நம்ம தண்ணீர் வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சிருக்கிறோம், கண்ணீர் நம்ம கண்ணீரை பிடிக்கிறதுக்கு துருத்தி வச்சிருக்கிறாராம், அத கணக்கும் வச்சிருக்கிறாராம். எத்தனை சொட்டு வடித்தோம், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்ப நம்மை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிடும் பொழுது, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தாம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு மிகுந்த கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி தம்முடைய பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். அப்படியானால் தேவன் நம்மை பார்க்கவும் செய்கிறார். முழங்கால் படியிடுகிறோம், தலை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெப அறையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்ளுகிறோம். இதையெல்லாம் தேவன் பார்க்கிறார். 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை இன்று செய்வார். God bless you. God bless you.